யூடியூப் மிஸ்இன்ஃபர்மேஷன் பாலிசி இதை பற்றி நான் சும்மா சிம்பிளாக தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் தம்ப்நெயிலில் ஒரு விஷயமோ அல்லது வீடியோவில் ஒரு விஷயமோ டைட்டிலில் ஒரு விஷயமோ மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகி டெலீட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது ரெண்டு பாலிசி. இதை பற்றி மட்டும் எந்த விதத்திலையும் எப்போவுமே மிஸ்இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டுறாதீங்க. சடனாக டெலீட் ஆயிரும் சேனல். மற்றபடி வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி நீங்கள் மிஸ்இன்ஃபர்மேஷன் வீடியோக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் வரதுக்கு, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மெடிக்கல் மிஸ்இன்ஃபர்மேஷன், எலெக்ஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரெண்டு பற்றி மிஸ்இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா சேனல் சடனாக டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனும் மட்டும் கிடையாது, இந்த ரெண்டு விஷயம் மட்டும் கிடையாது, ஆனால் ரெண்டும் முக்கியமானது. எப்போவுமே எந்த வீடியோலையுமே மிஸ்இன்ஃபர்மேஷன் தகவல்களை கொடுக்கவே கொடுக்காதீங்க. யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.